Good afternoon. Monday lunch. கீரை பொரியல். My favorite உருளைக்கிழங்கு வறுவல். இப்படிதான் எங்கள் அம்மாவும் செய்வாங்க, சில்லியாவும் செய்கிறான். என் ஒய்ஃபும் அதே மாதிரி செய்வா. இந்த உருளைக்கிழங்கு அப்படி செய்வா. இந்த ரெசிபிலாம் போடலாம், போட மாட்டான். பருப்பு கடையல். அப்பேலம் 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 சாப்பிட்றோம். கீரை கொஞ்சம், பருப்பு கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், அப்பளம் கொஞ்சம் நல்லா வச்சு நல்லா சாப்பிட்டா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும், நெய் வேற போட்டிருக்கா உள்ள. சொர்க்கமே என்றாலும் என் ஒய்ஃப் சாப்பாடு போல வருமா வருமா. நான் ஒண்டி போகலைங்க, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என் ஒய்ஃப் சமையலை பிடிக்கும். எல்லாருக்குமே, ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, எல்லாருமே என் ஒய்ஃப் சமையல் நல்லா சமைப்பான். ஏன்னா ஐ எம் கிரேட் ஃபுட்டி, பெரிய கிரிட்டிக்கு. எனக்கு எல்லாம் சாப்பாடு சரியில்லைன்னா உடனே சொல்லிவிடுவேன். அதனால் நான் வெளில போய் சாப்பிடவே போக மாட்டேன் யார் வீட்டுக்கும். எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கான்னு இல்லைம்மா இதில் உப்பு சரியில்லைன்னு நான் சஜஷன் சொல்லுவேன். உடனே சில்லியாக டென்ஷன் ஆகிடுவா. அவங்க வீட்டில் போனீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா வந்தீங்கன்னா அப்படி இருக்கணும், நீங்கள் என்ன சஜஷன்லாம் சொல்கிறீங்க, அவங்க மனசு கஷ்டப்படுமா, அப்படியா அப்படியான்னு நான் சொல்லுவேன். என்னடா அடுத்த வாட்டி அந்த தப்பை செய்ய மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லுவேன். வெறும் சாப்பாடு சாப்பிட்றீங்க. ஆஹா சில்வியா தலை போட்டு சாப்பிடுவா. நான் தலை போட்டு சாப்பிட மாட்டேன். சாம்பார் மட்டும் அப்படி தலை போடுவேன். தால் சாப்பிடுவேன், கீரை சாப்பிடுவேன், சிக்கன் குழம்பு சாப்பிடுவேன், குருமா சாப்பிடுவேன். மாதிரி வேணுமா? இதுவே டேஸ்ட்டாக இருக்குது. அதான் நிறைய பேர் கேட்குறாங்க செய்வீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா, நிறைய செய்தா தம்பி இருக்கான் அவன் சாப்பிடுவான். சில்லியாக நைட்டு சாப்பிடுவேன், இல்லை பக்கத்தில் கொடுப்போம். சிக்கன்லாம் தான் சில்லியாக சாப்பிட்ருவான், நான் சாப்பிட மாட்டேன். நாங்கள் ஒரு கோழி வாங்கினா 2 வேளைக்கு வச்சுப்போம், 2 நாளைக்கு வச்சுப்போம். பாதியாக வெட்டி வச்சுருவா சில்லியாக. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் இல்லையாது. நீங்கள் சாப்பிட மாட்டேன் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு செய்துட்டு போதும் கீரை போட்டு சாப்பிட்றேன். கீரை நல்லா இருக்கு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். இதே மாதிரி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி நிறைய சென்ட் பண்ணியிருக்க மெசேஜ் நான் நைட்டு பார்க்குறேன். வெளில போயிட்டேன், இப்போ தான் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.